ஹலோ, திஸ் ஜெகன் ஃப்ரம் Grow with Data. இந்த வீடியோ பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய 66வது வீடியோ. இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். ஸோ இதை ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்த்துலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதில் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், மற்ற எல்லா லெட்டருமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கு இட்ஸ்ல வந்து ஐ கேபிட்டலா இருக்கணும், அந்த டியூஎஸ் ஸ்மால்ல இருக்கணும். அதே மாதிரி அடுத்த வார்த்தைகள். ஸோ இதனால அவுட்புட் வந்து இப்படி வரணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல்ல இருந்து கேப்ஸ், மற்றதெல்லாம் ஸ்மால். அதே மாதிரி 5 வார்த்தையிலையும் அதே மாதிரி வரணும். இது வந்து பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் தான். அது வந்து நம்ம எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கோடை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ பேசிக்கா நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிஃபைன் grow with data. எஸ் வந்து இன்புட் ஸ்ட்ரிங். இப்போ வந்து அவுட்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண ஸ்ட்ரிங் எல்லாம் கன்கேட் பண்ண போறோம். அப்புறம் கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட். ஸோ இந்த வேரியபிள் எதுக்காகன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு எழுத்தா நம்ம ஸ்கேன் பண்றோம் இல்லையா, இந்த வார்த்தையை வந்து இந்த எழுத்தை வந்து கேபிட்டலா மாத்தணுமா வேண்டாமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிளாக செட் பண்றோம். இந்த பிளாகை எப்படி மேனிபுலேட் பண்றோம்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ஸ்ட்ரிங்ல இருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ அந்த கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்னா, நம்ம இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்றோம். அவுட்புட் வந்து இந்த கேரக்டர் டாட் அப்பர். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நம்ம அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்றோம். அந்த கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அவுட்புட்டை வந்து கேரக்டர் டாட் லோவரை வந்து அப்பன் பண்றோம். எப்படி இந்த கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் கன்சிடர் பண்றோம்னா, இஃப் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூ. அதாவது ஒரு ஸ்பேஸை ரீட் பண்றோம்னா அடுத்த எழுத்தை வந்து நம்ம கேபிட்டலா மாத்தணும் இல்லையா, ஸோ அதான் பண்றோம். ஸோ இப்போ ரீட் பண்ற ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணும்போதும் ஒவ்வொரு எழுத்தையும் வரும்போது அது வந்து ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து நீ கன்வெர்ட் பண்றதுக்கு கேபிட்டலா பண்றதுக்கு ட்ரூன்னு போடுறோம். இல்லை அப்படின்னா கேபிட்டலைஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இதை அப்படியே லூப் பண்றோம். அவுட்புட்ல வந்து அந்த வேல்யூவை அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். ஃபைனலாக முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் த அவுட்புட். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். grow with data input வந்து yes. if capitalize equal to true, இதே தப்பு தான் ரெடி பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் டு இல்லையா, ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து எல்லா ஃபர்ஸ்ட் வேர்டில் கூடிய லெட்டரும் கேபிட்டல் லெட்டர்ல வந்துருச்சு. ஸோ இதை எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு எழுத்தா நம்ம ஸ்கேன் பண்றோம் இல்லையா. ஸோ இப்போ இங்க வரும்போது கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்கு, ஏன்னா முதல்ல வந்து ஸ்பேஸ் கிடையாது இல்லையா. ஸோ இங்க இருக்கு. ஸோ முதல்ல ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வரோம். முதல் கேரக்டர் வந்து கேபிட்டல் ஐ. ஸோ இது வந்து கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் ஃபிளாக் வந்து ட்ரூவான்னு பாக்குறோம். ஆமா, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரூவா தான் இருக்குது. அப்போ இது வந்து எஸ். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை கேபிட்டா மாத்துறோம். அப்போ அவுட்புட் வந்து ஐயாவே இருக்கு, கேபிட்டல் ஆயிருக்கு. எல்ஸ் விட்டுருவோம். அதுக்கு அடுத்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பேஸ் இல்லையான்னு பார்க்குறோம். கேரக்டர் வந்து ஐ, அதனால இது வந்து ஸ்பேஸ் கிடையாது. அதனால இஃப் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நோ தான் போகுது. ஸோ நோல வந்து நம்ம இந்த நம்ம கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட்டை வந்து ஃபால்ஸா மாத்துறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபால்ஸா ஃபிளாக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபிட்டல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ இங்க அடுத்து வருது. அடுத்தது வந்து டி. டி இங்க வரும்போது கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுது. இல்ல, இங்க ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து நோ. ஸோ நோங்கும் போது எல்ஸ் கண்டிஷன் வருது. எல்ஸ் கண்டிஷன் வந்து லோவர் கேஸா மாத்துறோம் இல்லையா. ஸோ இது வந்து இங்க வருது. ஸோ லோவர் கேஸா மாற்றும் போது ஃபர்ஸ்டே ஐ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்
நம்ம அவுட்புட் வந்து ஐன்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஐயோட சேர்த்து டீயை வந்து ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஐ டி. இந்த கேப்ஸ் அண்ட் ஸ்மால் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து ஏன்னு ஸ்மால் லெட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ டாட் அப்பர் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல வந்துடும். இதே இது கேபிட்டல் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஏ டாட் லோவர் அப்படின்னா அது வந்து லோவர் கேஸா வந்துடும். ஸோ இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எழுத்தா பார்த்து இந்த கேபிட்டலைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா அது அப்பர் கேஸா மாத்தணும், இல்லைன்னா லோவர் கேஸா மாத்தணும். ஸோ அந்த சினாரியோல இப்போ ஐடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க ஃபிளாக் செக் பண்றோம், கேரக்டர் வந்து பிளாங்கா இருக்கான்னு சொல்லிட்டு. நோங்கிறதுனால எல்ஸ் கண்டிஷன் போகுது, திரும்பவும் அந்த ஃபிளாக் வந்து ஃபால்ஸ் ஆகுது. மூணாவது எழுத்து வந்து நமக்கு ஐடிஎஸ், அது கேப்ஸ்லாம் இருக்கு, இங்க வருது. கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுது, இல்ல ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்கோம், அதனால இது வந்து நோங்கிறதுனால எல்ஸ் கண்டிஷன் வருது. எல்ஸ் கண்டிஷன்ல ஸ்மால் லெட்டரா மாத்துறோம். ஏற்கனவே ஐடின்னு இருக்கு, எஸ் ஸ்மாலர். திரும்ப கேரக்டர் வந்து ஸ்பேஸான்னு செக் பண்றோம், இல்ல கேரக்டர் வந்து எஸ், அதனால நோக்கு வருது. ஸோ நோங்கிறதுனால எல்ஸ் கண்டிஷன் வருது, இது வந்து ஃபால்ஸ். ஸோ அடுத்தது வருது, அடுத்து எஸ்ஸுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லையா, ஸ்பேஸ். ஸோ கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுது, இல்ல இப்போவும் அது ஃபால்ஸா தான் இருக்கு, அதனால இந்த கண்டிஷன் நோ, அதனால எல்ஸுக்கு போகுது. ஸோ நோ எல்ஸுக்கு வந்துச்சுன்னா நீ ஸ்பேஸை வந்து நீங்க கன்சிடர் பண்ணாட்டா கூட ஓகே, அப்பர் கே லோவர் எல்லாமே ஒன்றுதான். ஸோ ஒரு டாட் டிஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்பேஸ், ஆமா இது வந்து இப்போதைக்கு ஸ்பேஸ், அதனால இது எஸ். எஸ்ங்கிறதுனால ட்ரூ ஆயிருது இல்லையா, கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆயிருது. ஸோ ட்ரூ. அடுத்த லூப்புக்குள்ள போகுது, அடுத்தது வந்து ஓ வருது, ஸ்மால் ஓவா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் ட்ரூவான்னு பாக்குது, ஆமா இப்பதான் ட்ரூவா செட் பண்ணோம். ஸோ இது வந்து எஸ். எஸ்ங்கிறதுனால வரக்கூடிய லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்றோம். ஏற்கனவே ஐடிஎஸ் இருக்கு ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஓவா மாத்துறோம். அப்புறம் இங்க செக் பண்ணி பாக்குது, கேரக்டர் வந்து ஸ்பேஸான்னு செக் பண்றோம், நோ இது ஓன்னு இருக்கு, அதனால இந்த ஃபிளாக் வந்து ஃபால்ஸா செட் ஆகுது. ஸோ திரும்ப அடுத்து யூக்கு போகுது. ஸோ அடுத்த ஸ்பேஸ் வர்ற வரைக்கும் கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸாவே இருக்கும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்பேஸுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜி வந்து கேப் லெட்டரா கன்வெர்ட் ஆகும். இப்படியே இந்த லூப் வந்து கன்வெர்ட் ஆகும், எல்லா அவுட்புட்டும் வந்து அவுட்புட் வேரியபிள்ல கன்கரண்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கோட். இதை வந்து எப்படி நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோட்ல வந்து இந்த இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு பூலியன் கண்டிஷனா மாத்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி பண்றோம் இல்லையா, ஸோ இதை வந்து கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்பேஸ். இப்போ கேரக்டர் வந்து ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபால்ஸா வரும், இதே இது ஸ்பேஸா இருந்துச்சுன்னா ட்ரூவா வரும் இல்லையா. ஸோ இதை கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒரு பூலியன் கண்டிஷன் அப்படியே மாத்திடுறோம். ஸோ கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்பேஸா இருந்துச்சுன்னா கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரூவா இருக்கும். கேரக்டர் ஈக்குவல் டு கேரக்டர் நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் அப்படின்னா கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸா இருக்கும். ஸோ இந்த டோட்டல் இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 லைன் ஆஃப் கோடு, இந்த 4 லைன் ஆஃப் கோடை சிம்பிளா ஒரே கண்டிஷன்ல அந்த வேரியபிளை பூலியனா இல்லையான்னு செக் பண்ணிடுறோம். ரைட், இப்போ மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் சினாரியோஸ் செக் பண்ணோம்னா நம்ம அப்படியே அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து பாஸ் இல்லையா, அந்த இஃப் கண்டிஷன் 4 லைன் ஆஃப் கோடை வந்து ஒரே லைனா மாத்திட்டோம். இப்போ நார்மலா இந்த இஃப் எல்ஸ் அப்புறம் ஃபார் லூப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வேலை பண்ணுவோம் இல்லையா, ஒரே லைன்ல பண்ணுவோம். இப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ணி இந்த கோடை சிம்பிளிஃபை பண்ண போறோம். இந்த கோடை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அவுட்புட்ல யூஸ் பண்றோம், அதனால அவுட்புட் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்ல ஃபார் கேர் இன் எஸ், ஒவ்வொரு எழுத்தா நம்ம ட்ராக் பண்றோம் இல்லையா, கேர் டாட் நம்ம வந்து கேபிட்டலைஸ் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கேபிட்டலைஸ் அப்படின்னா KITALIZE,
அது வந்து அந்த லெட்டரை வந்து கேபிட்டலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏன்னு இருக்கு இல்லையா, ஏ டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னா இது வந்து கேப்ஸ் பண்ணும். இதே இது க்ரோ ஒரு வார்த்தையே இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையோட முதல் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணும். இதே இது க்ரோ வித் டேட்டான்னு இருந்துச்சுன்னா மொத்த ஸ்ட்ரிங்கை எடுத்து எல்லாம் ஸ்மால் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸ் ஆகும். ஸோ இதுதான் கேபிட்டலைஸ். ஒரு எழுத்தை கொடுத்தீங்கன்னா அந்த எழுத்து மட்டும் கேப்ட் ஆகும். ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா வார்த்தையோட முதல் லெட்டர், இல்லை ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட முதல் லெட்டர், அந்த முதல் லெட்டர் மட்டும் கேப்ஸ் ஆகும் கேபிட்டலைஸ்ங்கிறது. ஸோ இப்போ வந்து ஃபார் கேர் இன் எஸ் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தா ட்ராக் பண்ணும் இல்லையா. இப்போ எஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இது வந்து ஃபார் கேர் இன் எஸ் பிரிண்ட் கேர் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தா மாத்தும். இட்ஸ் அவர் க்ரோ வித் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே இது வந்து அந்த ஒவ்வொரு எழுத்தா கேபிட்டலைஸ் பண்றோம் அப்படின்னா இது எதுவுமே தேவையில்லை. இதையும் நம்ம இப்போதைக்கு எடுத்து விட்டுடலாம், ஏன்னா இது தப்பான ஒரு ரிசல்ட் வரும். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது வேண்டாம், இது இருக்கட்டும். இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்றோம். இட்ஸ் அவர் சொல்லிட்டு எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல வருது. ஆனா நமக்கு ஒவ்வொரு வார்த்தையில இருக்கிற முதல் லெட்டர் கேப்ஸா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எஸ் டாட் ஸ்பிளிட் பண்ணோம்னா ஒவ்வொரு வார்த்தையா வரும் இல்லையா. ஸோ எஸ் வந்து இப்படி இருக்கு, எஸ் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தோம்னா எஸ் டாட் ஸ்பிளிட், அந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையா ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதைத்தான் இங்க பண்றோம். எஸ் டாட் ஸ்பிளிட் பண்ணி அதை ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அதை வந்து கேபிட்டலைஸ் பண்றோம். டாட் கேபிட்டலைஸ் ஓகே ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அதோட முதல் லெட்டரை இது பிரிண்ட் பண்ணுது. பட் இதுல என்ன ஆகும்னா ஒரு லிஸ்டா கன்வெர்ட் ஆகும் இல்லையா. எஸ் டாட் ஸ்பிளிட் கொடுத்துட்டு பண்ணோம்னா அந்த மொத்த ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்கும் வந்து ஒவ்வொரு வார்த்தையா ஸ்பிளிட் ஆகி அதுல முதல் லெட்டர் வந்து கேப்ஸா இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டாட் ஜாயின் அந்த லிஸ்ட் இது வந்து மொத்தமா வரும். ஏன்னா டீலிமிட்டர் வந்து எதுவும் கொடுக்கல. டீலிமிட்டர் ஸ்பேஸா கொடுத்தோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் கன்கார்டினேட் ஆகும். இந்த ஸ்பேஸ் வந்து டீலிமிட்டர் வந்து இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது அதே இது யூஸ் பண்ணலாம். டாட் ஜாயின் அந்த லிஸ்ட். இப்போ அந்த லிஸ்ட் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ பெருசா ஒன்றும் பண்ணல, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்றோம். அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு பதிலாக நீங்க வேர்ட்னு வச்சுக்கலாம், மேக் சென்ஸ் இல்லையா. ஸோ வேர்ட் டாட் கேபிட்டலைஸ் ஒவ்வொரு வார்த்தையை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா கொண்டு வந்துடுறோம். இப்போ இது வந்து நமக்கு அவுட்புட்டுங்கிறது அசைன் பண்ண தேவையில்லை, இந்த கேபிட்டலைஸ் நெக்ஸ்ட் தேவையில்லை, ரிட்டர்ன்ல இதை பண்ணியிருக்கோம், சிம்பிளா முடிச்சிட்டோம். நமக்கு வந்து ஒரு வேரியபிள் கூட அசைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆப்ரேஷன் வந்து டைரக்டா இந்த அவுட்புட்லயே கொடுத்துடலாம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 12 லைன் ஆஃப் கோட் ஆரம்பிச்சோம். அப்புறமா இந்த இஃப் கண்டிஷனை வந்து ஒரே பூலியன் கண்டிஷனா மாத்தணும். அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடியதை ஒரே லைன்ல கொண்டு வந்தோம். அதையும் குறைச்சு எல்லா லைனையும் விட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே லைன்ல மொத்த கோடையும் முடிச்சாச்சு இல்லையா. இதையே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னன்னா இப்போ வந்து எஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு டைட்டில்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எஸ் டாட் டைட்டில். அது என்ன பண்ணும்னா மொத்த ஸ்ட்ரிங்கையும் ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அதுவே கேப்ஸா கொண்டு வந்துடும். நம்ம வந்து லூப்பிங் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து மொத்தமா எஸ் டாட் டைட்டில்னே கொடுத்தா போதும். நம்ம இந்த லூப்பிங் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு வந்து என்ன தேவையோ அது வந்துடும். மல்டிபிள் டெஸ்ட் கேசஸையும் அப்படியே ரன் பண்ணிடலாம். ஸோ பாஸ். ஸோ 12 லைன் ஆஃப் கோட்ல இருந்து
இது எத்தனை லைன்? 2 4 6 8 9 10 லைன், அப்புறம் ஒரு லைன், அப்புறம் ஒரே வார்த்தையில மொத்த கோடிங்கும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம எவ்வளோ கோடிங் எழுதினாலும் த ஸ்பேஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? ஸோ எப்போ நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் கோடை எப்படி ஃபைன் டியூன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கும்போது improve there is always space for improvement in your code and keep learning and grow with data அப்படிங்கிற ஃப்ளோ வந்துச்சு. ஸோ எப்பவும் கத்துக்கிட்டே இருங்க, there will be space for improvement. இதுதான் பெஸ்ட் கோடுன்னு இல்லை. ஸோ இதை விட இன்னொரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு கோடு இருக்கலாம், ரைட்? ஸோ இந்த கோடெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா க்ரோவித்தோட யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100, இது இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100ல இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் உள்ள போனா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல வந்து ஒரு GitHub லிங்க் இருக்கு, அது வந்து கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ அந்த வீடியோட கரஸ்பாண்டிங் கோடெல்லாம் இங்க இருக்கும். இது வந்து 66th வீடியோ இல்லையா? ஸோ இதுல போனீங்கன்னா முதல்ல பண்ண ஃபார் லூப் இருக்கு, அப்புறம் இந்த இஃப் கண்டிஷன் அப்படியே மாத்தினது, மூணாவது ஒரே லைன்ல கொண்டு வந்தது, அப்புறம் ஒரே வேர்ட்ல முடிச்சிட்டோம். ஸோ மொத்த கோடுமே இங்க இருக்கும். ஸோ நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆட் ஆகிக்கலாம். இந்த கோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.